ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 37 தான் பார்க்க போகிறோம். சரி, உங்களோட நாள் நல்லபடியாக போச்சா? எப்படி போச்சு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டீங்க? ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்களா? வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க? என்ன கால் வலிலாம் இப்போ நல்லா குறைஞ்சிருக்குமே. சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, நான் இன்றைக்கி எவ்வளோ நேரம் நடந்தேன்னா ஒரு 45 minutes நடந்தேன். அதுக்கு நான் நடந்த ஸ்டெப்ஸ் 5000 ஸ்டெப்ஸ் நடந்தேன். ஏன்னா நான் ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ணி தான் நடந்தேன் மொத்தத்தில். அதுக்கப்புறம் இன்றைக்கி டோட்டலாக நான் நடந்தது 6623 ஸ்டெப்ஸு. அது இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சைடில் ஷோ பண்ணுறேன், ஓகேவா? பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னா, மார்னிங் பீனட் சாலட் தான் சாப்பிட்டேன். நிலக்கடலை பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் ஆனியன், கொஞ்சோண்டு சால்ட்டு, அடுத்த பெப்பர் போட்டு அதை தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எவ்வளோ கேலரினா 250 to 320 கேலரி இருக்குது, ஓகேவா? அடுத்தது ஆஃப்டர்நூன் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு டொமேட்டோ தொக்கை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக் புர்ஜி எடுத்துக்கிட்டேன். சரி, ரைஸுக்கு எவ்வளோ கேலரினா 280 to 330 கேலரி இருந்து. அடுத்தது டொமேட்டோ தொக்குக்கு 80 to 120 கேலரி. அடுத்தது எக் புர்ஜிக்கு 110 to 140 கேலரி. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். நைட்டு என்ன சாப்பிட்டேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன்ல, நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறேன். அதனால் நைட் ஹெவி ஃபுட்டாக தான் இருக்கும். அதனால் நான் நாளைக்கு எப்படி என்னோடய டயட்டை மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியலைன்னு சொல்லி நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன சாப்பிட்டேன்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்படி சாப்பிடாதீங்க. என்னோடய சூழ்நிலை அப்படி இருந்தது, அதனால் நான் அதை சாப்பிட்டேன். ஏன்னா நைட்டு ஃபங்க்ஷனுங்கும்போது நான் அங்கே போயிட்டு எனக்கு வர்றதுக்கே நைட்டு 10 மணி ஆயிரும். ஸோ அதனால் எனக்கு வீட்டுக்கு எதுவும் சாப்பிட முடியாது. அப்படிங்கிறதுனால ஃபுட்டை ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்குனாலையும் நான் அதை சாப்பிட்டுக்கிட்டேன், ஓகேவா? ஆனால் இது நம்ம டெய்லியும் சாப்பிட போகிறதில்ல, என்றைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறதுனால நான் ஓகே பரவாயில்லை அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டேன், ஓகேவா? நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் அதை சாப்பிட்டுக்கோங்க, ஓகேவா? நான் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. வெளியில் அங்கே யாரையும் தெரியவும் செய்யாது. அங்கே போய் கடையில் சாப்பிட்டும் எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ அதனால் நான் அங்கே கொடுத்ததே நான் சாப்பிட்டுக்கிட்டேன். அது என்னென்னா 2 மைதா பரோட்டா சாப்பிட்டுக்கிட்டேன். அதோட கேலரி என்னென்னா 500 to 600 கேலரி. அதுக்கப்புறம் ட்ரை சிக்கன் எடுத்து வச்சுருந்தாங்க. அது ட்ரை சிக்கன்னா மசாலா போட்டு சும்மா ஃப்ரை பண்ணாமல் வச்சுருப்பாங்கல்ல, அப்படி ஒரு சைட் டிஷ்க்கு வச்சுருந்தாங்க. ஒரு 2 பீஸ் போல் வச்சுருந்தாங்க, அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பரோட்டாவுக்கு சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ சிக்கன் 2க்கும் சேர்த்து 320 to 420 கேலரி. அதுக்கப்புறம் ஒரு பீஸ் பைனாப்பிள் வச்சுருந்தாங்க. அதுக்கு 15 to 20 கேலரி. இவ்வளோ தான் நைட்டுக்கு சாப்பிட்டது. இது கூட ரைஸ் வச்சுருந்தாங்க, இடியாப்பம் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் அதெல்லாம் சாப்பிடலை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பரோட்டா கொண்டு வந்தோடனே அதை மட்டும் சாப்பிட ஆரம்பித்ததுனால 2வது வந்ததெல்லாம் நான் வாங்கலை. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன், ஓகேவா? அதனால் எதாவது வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் எது லோ கேலரியோ அதை கொண்டு வந்தாங்கன்னா அதை மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெவி இதுக்கு போகாதீங்க, ஓகேவா? அது வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது, ஃபேட் அதிகமாகும். ஏன்னா நான் இன்றைக்கி மைதா பரோட்டா சாப்பிட்ருக்கேன்ல, இது ஃபேட் அதிகமாகும். ஏன்னா மாவு இது பண்ணும்போதே ஆயிலெலாம் நிறைய சேர்த்துருப்பாங்கல்ல. ஸோ இது ஹெல்த்தி வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. ஸோ எடுக்க முடியாமல் இருந்துன்னா நீங்கள் எடுக்காதீங்க. வேறு ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சாய்ஸாக கொண்டு வாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வழக்கம் போல் 3 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். 1 glass காலையில், 1 ஈவினிங், அடுத்த 1 நைட்டு, அப்படியே 3 glass ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு மொத்த கேலரி 1850 to 2300 கேலரி, ஓகேவா? இது மெயின்டைன் கேலரிக்குள்ளே தான் கொண்டு வந்திருக்கேன். ஆனாலுமே இதில் முன்ன பின்ன
கூடலாம் குறையலாம். ஏன்னா நான் வந்து இது கொஞ்சம் நம்ம ஹெவி ஃபுட் தான் எடுத்திருக்கோம். ஆனால் அது வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இவ்வளோ எடுத்திருக்கேன். ஆனால் என்னை பொறுத்தளவு நான் மெயின்டைன் கேலரிக்குள்ளே தான் வந்திருக்கேன், அதிகமாக போகலை. ஸோ எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அதிக கேலரிக்கு போகலை, ஆனால் அதே நேரத்தில் வெயிட் லாஸ் கேலரிக்குள்ளேயும் இல்லை. சரியா? சரி, ஓகே, நாளையிலேருந்து எல்லாம் கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பி இன்றைக்கி இந்த டயட்டை ஓகே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கலாம். ஆனால் இது ஒரு சீட் டே டயட் மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. ஓகே, இவ்வளோ நாள் நம்ம டயட் இருந்ததுக்கு ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இதில் என்னென்னா, இதில் வந்து எங்களுக்கு ப்ரெட் அல்வாலாம் வச்சுருந்து நான் அதெல்லாம் எடுக்கலை. ஸோ ஸ்வீட் நான் எடுக்கலை, கட் பண்ணிட்டேன். அதோட ஐஸ்கிரீமும் வச்சுருந்தாங்க, ஐஸ்கிரீமும் நான் வாங்கி குடிக்கலை, அதையும் கட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்றைக்கி இவ்வளோ சாப்பிட்ருக்கோம்ல, இதுக்கு நியூட்ரிஷன் எவ்வளோ எடுத்திருக்கோன்னு பார்க்கலாமா? நம்ம கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கோம். அதனால் ப்ரோட்டீன் வந்து 55 to 68 கிராம் இருக்குது. ஓரளவு ஓகே தான், ஆனால் ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஏதோ ஆவரேஜில் இருக்குது. அடுத்தது காப்ஸ் வந்து 180 to 215 கிராம். இது ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் ஃபேட் இன்றைக்கி அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம பரோட்டாலாம் சாப்பிட்டோம்ல, ஸோ ஃபேட் அதிகமாகிடுச்சு. அது என்னென்னா 75 கிராம் to 105 கிராம், அதிகம், ரொம்பவே அதிகம். அதுக்கப்புறம் ஃபைபர் வந்து 15 to 20 கிராம் தான். ஏன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் அதிகம் எடுக்கலைல்ல, ஸோ ஃபைபர் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி என்னெல்லாம் அதிகமாகிட்டுன்னா ஃபேட்டும், அடுத்தது காப்ஸ் ரொம்ப இல்லை, ஃபேட் அதிகமாகிடுச்சு, ஃபைபர் குறைஞ்சிடுச்சு. அடுத்தது ஸ்வீட்ஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கோம், அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். அதுக்கப்புறவு ஜங்க் ஃபுட் இன்றைக்கி சாப்பிடலை, ஸோ அதுவும் ஒரு நல்ல மாற்றம் தான். ஸோ இன்றைக்கி நான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய் பாய், நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம்.